என்ன பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளோ வெயிலுக்கு வந்து அப்படின்னு பார்க்காதீங்க. நான் வந்துட்டு எப்பயுமே டெய்லியுமே வந்துட்டு 3:30க்கு வந்து குருவி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க, வெயில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு 3:45 ஆயிடுச்சு. இன்னுமே பார்த்தீங்கன்னா வெயில் சுத்தமாக போகவே இல்லை. சரி வந்ததும் வந்தாச்சு, நம்ம க்ளீன் பண்ணிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். க்ளீன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வைக்கிற அந்த டவரா வந்து கழுகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கழுகிட்டு வந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக தனதாக தான் இருக்கும். எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு டவரா அங்கே இருக்கும், எல்லாம் கழுகணும். 2 கழுகி வச்சுட்டு இந்த வந்து குட்டி வீட்டோட டவரா அதையும் கழுகி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுகிட்டு வந்தாங்க. எனக்கு ஆப்போசிட்டில் 2 வீடு முன்னாடி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. உங்களுக்கும் நான் காட்டுறேன் அது என்ன அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக மயில் தான் இருந்துச்சு. நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 7 மயில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த பக்கம் போயிட்டாங்க. தலை மட்டும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற லைட்டாக இல்லை, அந்த பக்கம் போயிட்டாங்க. நான் எந்திரிச்சுன்னா அவங்க பயந்துவாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்போ உட்காந்தது தாங்க. இன்னும் நான் எந்திரிக்கவே கிடையாது, தண்ணி கூட நான் வைக்கவே இல்லை, அப்படியே டவர் அங்கே தான் இருக்குது. சரி அது உங்களுக்கும் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். உங்கள் வீட்டு மேலேயும் இந்த மாதிரி மயில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எதனால வந்துட்டு இந்த மாதிரி வீட்டு மேலே மயில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு சைடில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அக்ரி தான் இருக்கும். அக்ரி இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இங்கே மயில் வரது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சாதாரணம் தான். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த 7 மயிலுமே ஆண் மயில் தான். பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக